to the book of John. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நாம் திறந்து விடுவோம். நம்மளோட தலைப்பு இன்றைக்கு, the title for our sermon today is Where is your scent? அல்லது எங்க உன் வாசனை? Where is your scent? அப்போ நான் இன்றைக்கு உள்ள sermonக்கு நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறையா பேசேஜஸ் எனக்கு வந்துச்சு. there's many passages that came. என்னோட sermon நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா sermon வந்து லூக்கா புஸ்தகத்தில் இப்போ கடந்த வாரத்தில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம், கடைசியாக நான் நினைக்கிறேன் லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் நாம் முடித்தோம். ரைட், லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யாருக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது நம்ம என்னத்தை பற்றி பேசணுன்ட்டு? Luke chapter 14. ரைட், லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, the cost of discipleship என்று ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம். the cost of discipleship, அல்லது ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறதுக்கு what is the cost, ரைட்? அப்போ இந்த sermon ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது we are now coming towards the end of the Lent season. நம்மளோட சபையில் எப்போதும் எவ்ரி இயர் நம்மளோட போதகர் ஒரு கட்டாயம் பண்ணுவார். he will always emphasize us to fast during the Lent season. hallelujah. எத்தனை பேர் உபவாசம் எடுக்கிறீங்க? கை வீத்தி காமிங்க பார்க்கலாம். how many of you are fasting? கவலைப்படாதீங்க, ஃபாஸ்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ஒன்றும் சான்சஸ் இருக்குது. எங்கே சான்சஸ் இருக்குன்னா இன்னும் 2 வாரம் இருக்குது நம்மளுக்கு நம்மளோட ரெசரக்ஷன் பண்டிகையை நம்ம கொண்டாட. அப்போ இந்த 2 வாரத்தில் என்ன நீங்கள் செய்ய முடியுமோ, பெஸ்ட்டாக ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியுமோ ஒரு விதமான ஒரு ஃபாஸ்டிங் எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்போ எடுப்போமா இந்த வசனத்தை? யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-8 வரை. ஜான் சாப்டர் 12 verses 1-8. படிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். Alright, thank you. Alright, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க போகிறேன். everyone knows I like starting with a story. அப்போ என் கையில் கவனித்து கொண்டீங்கன்னாக்கா என் கையில் என்ன இருக்குது? ஒரு கிட்டார் இருக்குது. alright, இந்த கிட்டாரோட விலை பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். alright, அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன நீங்கள் விலையாக நீங்கள் வச்சுருக்கீங்க? வாட் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆர் வேல்யூபிள் திங் தட் யூ ஹேவ் இன் யோர் லைஃப்? சிலவங்க சொல்லலாம் காடி, சிலவங்க சொல்லலாம் என் வீடு, சிலவங்க சொல்லலாம் என் கிட்டாரு, சிலவங்க சொல்லலாம் ஏன் நகை. we can tell many things. ஆனால் இந்த கிட்டாரும் பார்த்தீங்கன்னாக்கா this guitar is also an expensive guitar. alright, இந்த கிட்டார் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சபையில் இருக்கிற ஒரு சகோதரனோட கிட்டார். சகோதரன் நீங்கள் கீழே தான் உட்காந்துருக்கிறாரு. alright, ரிச்சர்ட் அண்ணாவோட கிட்டார். அப்போ இந்த கிட்டாரை பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் an expensive guitar. I think how much was it, Richard? Do you remember? 2000. alright, 2000 வெள்ளி இந்த கிட்டார், something like that, right? 2000 plus minus. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கிட்டாரோட விலை எவ்வளோ சொல்லுங்கண்ணா? 2000.
அப்போ இந்த 2000 கிட்டார் வந்து ரெச்சர்டனை கையில் கொடுத்தீங்கனாக்கா எப்படி வாசிப்பார்? அவர் எப்படி வாசிப்பார் சொல்லுங்கள்? நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு கிட்டார் வாசிப்பார். ஆனால் அதே கிட்டார் இப்போ என் கையில் கொடுத்து பாருங்கள், நான் எப்படி வாசிப்பேன்? குரங்கு கையில் ஒரு பூ கொடுத்த மாதிரி. ரைட்? ஐ ஒன்ட் பிளே ஸோ குட். ஆனால் பாருங்கள், அந்த கிட்டாரோட விலை எவ்வளோ? அதே கிட்டார் தான், 2000 வெள்ளி கிட்டார் தான். ரிச்சர்ட்ன கையில் வேறு சத்தம், என் கையில் வேறு மாதிரி. பட் யூ சி வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் கிட்டார். இப்போ திடீர்னு இந்த கிட்டாரை நான் எடுத்து இந்த எட்ஜில் நான் நின்று ரிச்சர்ட்ன என்னை பார்த்து, அண்ணே இஸ் இட் ஓகே இஃப் ஐ லெட் கோ த கிட்டார்னு சொன்னாக்கா அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? இல்லை இது உங்கள் கிட்டாராகவே வச்சுக்கிங்களேன். ஜஸ்ட் சே திஸ் இஸ் யோர் கிட்டார். எவ்வளோ வேலை? 2000, 2000. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த கிட்டாரை கீழே போட்டுடலாமா? உங்கள் கிட்டார் இல்லை தானே, அண்ணன் கிட்டார் தான். சொல்லுங்கள் பார்க்கலாம், கீழே போட்டுடலாமா? கேன் வி? someone said can from the back. alright, போட்டுடலாமா? போட்டுடலாமா? கயிறு நான் பிடிச்சிக்கிறேன். போட்டுடலாமா? சொல்லுங்கள், போட்டுடலாமா வேண்டாமா? ஓகே, போடல. பட் யூ சி, ஏன் இது போட வேண்டான்ட்டு சொல்கிறோம்னாக்கா, விலை ரொம்ப விலையான ஒரு கிட்டாரு. அப்போ there's a value for this. இப்போ நம்ம வசனத்துக்கு நம்ம திரும்பி வருவோம். Can you read verse 1 through verse 3 for me? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Alright, கவனித்துக்கொள்வோம். திரும்பி முதலாம் வசனத்துக்கு நம்ம வருவோம். 6 days before the Passover, Jesus therefore came to Bethany where Lazarus was, whom Jesus had raised from the dead. ஓகே, முதல் வசனத்தில் நம்ம எங்கே பார்க்குறோம்? இது இந்த சம்பவம் இப்போ எங்கே நடக்குது? பெத்தனி என்ற ஒரு ஊரில் இது நடக்குது. யார் அங்கே இருந்தா? ஆண்டவர் இருந்தார். வேற லாசரு. எந்த லாசரு இது? The Lazarus that Jesus raised from the dead. ஓகே, 3 காரியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. முதல் காரியம் என்னது? எங்கே நடக்குது? பெத்தனி என்ற ஊரில். ரெண்டாவது, ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு. மூன்றாவது, லாசரு வீட்டில் நடைபெறுது. Now the fourth thing, எப்போ நடக்குது? when is this happening? ஸ்டார்டிங்லேயே அங்கே வசனத்தில் போட்டிருக்குது, மேலே பாருங்க, 6 days before the Passover. அப்போ முதல் வசனத்திலே நம்மளுக்கு 4 விஷயம் நம்ம பார்க்குறோம். First, 6 days before Passover, Jesus is there. எங்கே நடக்குது? பெத்தனி என்ற ஊரில் நடக்குது. 4வது, லாசரு அங்கே இருக்கிறார். 2வது வசனத்தை நம்ம படிப்போம். So they gave a dinner for him there. Martha served, and Lazarus was one of those reclining with him at the table. தமிழ்ல எனக்கு படிக்கிறீங்களா? அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். Verse 2. Okay, continue. லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆல்ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம் வசனத்திலேருந்து. 2வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, மார்த்தாங்க என்ன செய்கிறாங்க? she is serving, and Lazarus was one of those reclining at the table. recliningனா என்ன தெரியுமா? தமிழில் என்ன எப்படி போட்டிருக்கு? லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஓகே, ஆங்கிலத்தில் ரிக்ளைனிங்ட்டு போட்டிருக்கு. ரிக்ளைனிங்னா நீங்கள் இப்போ சபையில் உட்காந்துருக்கிறீங்களா? எப்படி உட்காந்துருக்கிறீங்க? நல்லா நேராக உட்காந்துருக்கிறீங்க. ரிக்ளைனிங்னா கொஞ்சம் சாட்சி, he's a bit slanted on his chair, so he's relaxing. மேபி ரிலாக்ஸ் பண்ணி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார். we never know. alright, so இது 2வது கான்டெக்ஸ்ட், 2வது வசனம். பெத்தனி என்ற ஊரில் 6 days before Passover, Jesus, லாசரு, and then இங்கே மார்த்தா வந்து
is serving and Lazarus was seated on the table together with Jesus. Now, மூன்றாவது வசனத்தை நான் படிக்கிறேன். Mary therefore took a pound of expensive ointment made with pure nard and anointed the feet of Jesus and wiped his feet with her hair. The house was filled with the fragrance of the perfume. Alright, ஒரு கதை நான் சொல்ல போகிறேன். நான் இப்போ இந்த வருஷம் நான் படித்து முடிக்க போகிறேன். அப்போ நான் படிக்கிற இடத்துல ஒரு அண்ணன் இருக்கார். அவரும் ஒரு பாஸ்டர் தான். ரைட், இந்த அண்ணனுக்கு என்ன ஒரு சீக்னஸ் இருக்குதுனாக்கா, வாட் எவர் கம்ஸ் நியூ ஹி வாண்ட்ஸ் இட். புதுசாக என்ன வருதுலாம் அவருக்கு வாங்கணுன்ட்டு ஒரு ஆசையாக இருக்கும் அவருக்கு. அப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா, போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் என்ன புதுசாக லான்ச் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அக்டோபர் மாதத்தில் போன வருஷம் ரச்சனை ஐஃபோன் 17 புதுசாக. அப்போ அந்த டைமில் வந்து அவர் ஒரு நல்ல ஃபோன் தான் பயிச்சுக்கிட்டு இருந்தார். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் தான் பயிச்சுக்கிட்டு இருந்தார். 17 லான்ச் பண்ணிட்டோன்னா அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் கடைக்கு போயிட்டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நியூ, அதுதான் அவரோட ஸ்லோகன் வாழ்க்கையில், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நியூ. போயிட்டு ஃபோனை மாற்றிட்டு புது ஃபோன் எடுத்தார். எப்போ? போன வருஷம் அக்டோபர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 2026 மார்ச்சில் இருக்கோம். எத்தனை மாதம்? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், 5 மாதத்தில். அப்போ இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இன்னொரு புது ஐட்டம் லான்ச் பண்ணாங்க. என்ன தெரியுமா? சம்திங் எல்ஸ் நியூ. சாம்சங்லேருந்து சாம்சங் கேலக்ஸி 26 லான்ச் பண்ணாங்க. அப்போ அவர் அந்த சாம்சங் கேலக்ஸி 26 பார்த்த கையோட இப்போ தான் 5 மாதம் ஃபோன் மாற்றி என்ன செஞ்சிட்டாருன்னா, எனக்கு அந்த ஃபோன் வேணும்டான்ட்டு போயிட்டு ஃபோனை திரும்பி ட்ரேடிங் பண்ணிட்டு புது ஃபோன் வாங்கிட்டார். சாம்சங் கேலக்ஸி 26 அல்ட்ரா என்று. ஸோ ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஆனால் அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, நான் நிறைய நேரத்தில் அவரோட வாழ்க்கையை பற்றி நான் பகிர்ந்து கொண்டேன். ஐ ஹேவ் ஷேர்ட் அ லாட் ஆஃப் டைம்ஸ் டியூரிங் மை சர்மன். அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து பர்ஃப்யூம்னாலே ரொம்ப பிடிக்கும். ஹி லைக்ஸ் பர்ஃப்யூம். ஹவு மெனி ஆஃப் யூ லைக் பர்ஃப்யூம்? எனிஒன்? எல்லாருக்கும் பர்ஃப்யூம்னாலே பிடிக்கும். ஆல்ரைட், பர்ஃப்யூம் பாய்க்கும் போது நீங்கள் எப்படி பாய்ப்பீங்க சொல்லுங்கள்? ஹவ்? சிலவங்க வந்து சிலவங்க சட்டைக்கிட்டே. ரைட், அண்ட் தென் சம் ஆஃப் தெம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அண்ணனுக்கு என்ன அவருக்கு பிடிக்கும்னாக்கா, ஆரப் பர்ஃப்யூம் என்று சொன்னாலே அவருக்கு பிடிக்கும். ஆரப் பர்ஃப்யூம். ஏன் ஆரப் பர்ஃப்யூம் சொன்னாலே பிடிக்கும்னாக்கா, the smell lasts very long. அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் லாஸ்ட் வெரி லாங். ஸோ அவர் 3 வருஷமாக நான் அவர் கூட இருக்கேன். இப்போ since the day I met him, அவரோட ரூமுக்கு நான் போனேனாக்கா, அவரோட ஹாஸ்டலில் இருக்கிற ரூமுக்கு நான் போனேனாக்கா, பர்ஃப்யூம் அவர் ரூமில் அடுக்கி வச்சிருப்பார். he would have arranged so many perfume over there. And sometimes அவர் என்ன செய்வார்னாக்கா, சும்மா பர்ஃப்யூம் எடுத்து அவர் பாய்க்கிற பர்ஃப்யூம்னா ரொம்ப விலையான பர்ஃப்யூம். அப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்ன நான் ஐ saw this one reel, an Arabian guy who is putting perfume on himself. ஒரு அரப் guy வந்து அவர் பர்ஃப்யூம் அவர் மேலே போடுறாரு. எப்படி அந்த பர்ஃப்யூம் அவர் போடுறாருனாக்கா, நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து we have I think something called sambrani. I don't know if I'm saying it correctly. How is it? It looks like a clay lamp மாதிரி இருக்கும் தானே. அதுக்கு மேலே என்ன போடுறோம்? we put coal. கரெக்டா? I mean sometimes we put different things as well, but sometimes we put coal. அதில் கோல் போடுறோம். அப்போ இவர் என்ன செய்கிறாருனாக்கா, அந்த சாம்பிராணி மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு அதில் கோல் போட்டு அவர் ஃபயர் ஸ்டார்டர் பார்த்துருக்கீங்களா? ஒரு பார்பிக்யூவில் நீங்கள் அந்த கோலுக்கு நீங்கள் வந்து ஃபயர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன பாய்ப்பீங்க? ஒரு ஃபயர் ஸ்டார்டர் பாய்ப்பீங்க. ஆனால் இவர் என்ன பாய்க்கிறாருனாக்கா, ஃபயர் ஸ்டார்டர் பாய்க்கிறதுக்கு பதிலாக அதே மாதிரி, பட் இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் பர்ஃப்யூம். அது அவர் லைட் பண்ணி அங்கே வச்சுட்டு அந்த ஸ்மோக் வரும்போது அவர் என்ன செஞ்சிட்டாருனாக்கா, அவங்களாம் அங்கி தானே போட்டிருப்பாங்க, வெள்ளை அங்கி. He put it under his robe and he stood like that. இப்போ நான் நினச்சேன், ஆடா பாவி, இதுதான் the tactic to use perfume என்று சொல்லி. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கையெல்லாம் தூக்கும் போது என்ன வருது? சட்டைக்குள்ளேருந்து புகைலாம் வருது.
அது செஞ்சதுக்கு அப்புறம் அவர் இன்னொரு செஞ்சார். he did one more thing. என்ன திரும்ப செஞ்சார்? திரும்பி அவரோட மேசைக்கு போயிட்டு ஒரு விலையான ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து திரும்பி நான் கேட்குறேன் உங்ககிட்ட, மெனி ஹவர்ஸ் நான் கேட்கும் போது யாரெல்லாம் பெர்ஃப்யூம் பாய்ப்பீங்க, யாருக்கெல்லாம் பெர்ஃப்யூம் மேலே ஆசை இருக்குன்னு கேட்கும் போது மோஸ்ட் ஹவர்ஸ் raised our hands. திரும்பி நான் கேட்குறேன், when you spray perfume on yourself, எத்தனை பஃப் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வர்ஷா, how many puff? 6 puffs. ரிச்சனை கால்குலேட் பண்ணுறீங்களா? 6 puffs. ரினிஷா 6, மா 6, நீங்கள் 6, அக்கா கித்தரா அக்கா 4, ஷேரன் 8, கவுண்ட்லெஸ். ஷேரனுக்கு வந்து நிறையா பெர்ஃப்யூம் நிறையா பெர்ஃப்யூம் இருக்குது நான் நினைக்கிறேன். சுகந்தி 4, நீ depends on the perfume price. Okay, very good. Akka 2 correct. Wow, my eyes is very good. மா நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் தான் ஏன் அம்மாவை பார்க்குறீங்க? 4 3. ஐயா நீ மின்னுக்கு உட்காந்துருக்கிற 2. கிருபா 6. விஷாலினி 5. ஆண்டி 1 2. ஓகே அக்கா நீங்கள் 4. இங்கே இருக்கிறதே ஆக மோசமானதுன்னா ஷேரன் தான் நினைக்கிறேன். நிறைய ஸ்ப்ரே பண்ணுவாங்களா? பட் யூ சி, நீங்கள் எப்படி சென்ட் அடிக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டைல் இருக்குது. தட்ஸ் அ வே டு ஸ்ப்ரே பெர்ஃப்யூம். சிலவங்க வந்து சட்டைக்கு ரொம்ப கிட்டையாக போயிட்டு 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டி. தட்ஸ் நாட் த வே டு ஸ்ப்ரே பெர்ஃப்யூம். ஏன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிறகு உங்களோட சட்டையில் எப்படி இருக்கும், ஒரு மார்க் மாதிரி வந்துடுவாங்க. ஓகே, தட்ஸ் நாட் த வே டு ஸ்ப்ரே பெர்ஃப்யூம். அப்போ தட்ஸ் another way. நிறைய ஆள் எப்படி பாய்ப்பாங்கனாக்கா, அவங்களோட ரீஸ்டில் இங்கே ஒரு பஃப் இங்கே ஒரு பஃப் பண்ணிட்டு they will dab it together and then they will put on their cheek. எத்தனை பேர் இப்படி செய்கிறீங்க? சாரி, இந்த neck line. எத்தனை பேர் இப்படி செய்கிறீங்க? ஓகே, இதுவும் ராங் தான். ஏன்ட்டு நான் சொல்கிறேன்னாக்கா, ஐ saw another perfume enthusiast. என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் அந்த மாதிரி சென்ட்டு நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் when you start to spread it together with your wrist, அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, the note of the perfume will be spoiled it seems. அப்போ அதுக்கு பிறகு வர அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஸ்மெல்லாக வருமா. it won't be the original smell of the perfume. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, சிலவங்க மூவிஸில் நீங்கள் பார்ப்பீங்க அல்லது கமர்ஷியலில் பார்ப்பீங்க, ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி போவாங்க. ரிச்சர்ட்னா அப்படி செய்வார் நினைக்கிறேன், ரைட்? அப்படி செய்யாதீங்க. எப்படி செய்யணும்னாக்கா, ஒரு ஜஸ்ட் அவங்க ஆர்ம்ஸ் லென்த், ரைட்? ஆர்ம்ஸ் லென்த்துக்கு தூரமாக ஜஸ்ட் ஸ்ப்ரே 1 2 3 அவ்வளோ போதும். எத்தனை? 1 2 3. ஷேரன் எத்தனை? 1 2 3. ஓகே, நாட் 9 10. அப்போ எத்தனை வாட்டி? 3 வாட்டி தான். 1 2 3 போதும். அதுக்கு பிறகு எந்த பர்ஃப்யூம் நீங்கள் பாய்ச்சாலும் இருந்தாலும் சரி, whether you use a cheap perfume or you use an Arabian perfume, நீங்கள் வெளியே போனீங்கன்னாக்கா, ஆள் கொஞ்சம் கிட்ட வந்தாக்கா என்ன தெரியும்? அந்த ஸ்மெல் ஆளுக்கு வரும், பர்ஃப்யூம் ஸ்மெல். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 3வது வசனத்தில், Mary therefore took a pound of expensive ointment made of pure nard and anointed the feet of Jesus and wiped his feet with her hair. The house was filled with fragrance of the perfume. The house was filled. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துட்டோன்னே, நான் ரிச்சர்டனை இங்கே தான் ரிச்சர்டன் நிற்கிறாருனாக்கா, நான் ரிச்சர்டனை கிட்ட போயிட்டு நின்றேனாக்கா அப்போ தான் ஸ்மெல் வரும். ஆனால் இங்கே மாரியாள் என்ன செய்கிறாங்கனாக்கா, she washed Jesus' feet that it was filled in the house. Now my first point for today, true worship comes from spiritual perception. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, மரியாள் வந்து she brings a few things. First, முதல்ல என்ன கொண்டு வராங்கனாக்கா, அந்த பர்ஃப்யூமை கொண்டு வராங்க. இங்கே இந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, 3வது வசனத்தில் விலை உயர்ந்த ஒரு பர்ஃப்யூம் என்று சொல்லுது.
ரெண்டாவது she breaks it open. மூன்றாவது she anoints Jesus feet. ஆண்டவரோட பாதங்களை மரியாள் என்ன செய்கிறாங்க? அனாயிண்ட் பண்ணுறாங்க. நாலாவது ஆண்டவரோட பாதங்களை மரியாள் அவங்களோட தலையை மயிரினால் by her hair she wipes the feet of Jesus. அப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு worship என்று நம்ம பார்க்குறோம். We see this to be a different kind of worship. It's not a normal worship. This is excessive, uncomfortable, but a wholehearted worship to Mary's eyes. Jesus said, பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, so keep it for the days of my burial. Keep it for the days of burial. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே தெரியாத ஒரு காரியம் இப்போ மரியாள் என்ன செய்கிறாங்க? மரியாள் பார்த்து செய்கிறாங்க. Something that no one knew and saw at that time. Mary understood something that the rest did not. Jesus is about to die for us. மரியாளுக்கு என்ன புரிஞ்சிச்சுனாக்கா, ஆண்டவர் இப்போ கொஞ்ச நேரத்தில், நாட் கொஞ்ச நேரத்தில் மீன்ஸ் in a few hours, in a few days time, மரியாளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, ஆண்டவர் அவரோட கடைசி மூச்சு இந்த உலகத்தில் விடு போகிறாருன்ட்டு. Everyone knew it. Everyone didn't know it except Mary. ஏன்னாக்கா முதல் வசனம் நம்ம படித்தோம், ரெண்டாவது வசனம் நம்ம படித்தோம். திரும்பி சொல்லுங்கள், என்ன பார்த்தோம்? முதல் வசனத்தில் பெத்தானி என்ற ஊரில் 6 நாளைக்கு பிஃபோர் த பாஸ் ஓவர், 6 days பிஃபோர் பாஸ் ஓவர், ஆண்டவர் லாசரு முதல் வசனத்தில் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? மார்த்தா அங்கே சர்வ் பண்ணுறாங்க. And Lazarus and a few other people were reclined on the table together with Jesus. But none of them, none of them saw what was about to happen other than Mary. எல்லாரும் ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி திரும்ப பார்த்தாங்க? பிறகு நம்ம படித்து பார்க்கும்போது we will see how the rest also saw Jesus. But most of them on the table, அந்த வீட்டில் most of them saw Jesus as a teacher, ஒரு டீச்சராக பார்த்தாங்க, ஒரு மிரக்கல் ஒர்க்கராக பார்த்தாங்க, and they also saw Jesus ஒரு கெஸ்டாக பார்த்தாங்க. That's all. ஆண்டவர் ஒரு கெஸ்ட்டு, ஒரு டீச்சர், ஒரு மிரக்கல் ஒர்க்கர். என்னோட sermon சீரீஸில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, there was one of the sermon where I shared that Jesus told the cost of discipleship. நீங்கள் வீட்டில் போயிட்டு படித்துக்கொள்ளுங்கள். லூக்கா 14 அதிகாரம், let me take it for you. Luke chapter 14 verses 25 to 33. லூக்கா 14 அதிகாரம் வசனம் 25 33 வரைக்கும் நீங்கள் போய் வீட்டில் படித்து பார்த்துக்கொள்ளுங்கள். இருபத்தி 6வது வசனம் எனக்கு படிக்கிறீங்களா? Luke 14 verses 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Alright, இங்க பாருங்க, it's so different. ஏன் ஆண்டவர் இந்த 26வது வசனத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் 10 கட்டளையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மளோட தாய் தகப்பனை நம்ம நேசிக்கணும். Honor your father and mother என்று 10 கட்டளையில் ஆண்டவர் சொல்றாரு, 10 commandmentsல. ஆனால் இங்கே திடீர்னு 26வது வசனத்தில், if anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my disciple. எப்படி ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு? யாருக்கு ஞாபகம் இருக்கு இந்த சீரீஸில் நம்ம கடந்து போகும்போது? Alright, it's okay, you can go home and ஆன்லைன் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தில் ஏன் அப்படி போட்டிருக்குதுனாக்கா, if anyone comes to me and does not hate, அந்த கிரேக்கர் எபிரேயர் மொழியில் நம்ம பார்க்குறோம், ஹேட் என்ற ஒரு வார்த்தை ஆங்கில பைபிள் அங்கே என்ன போட்டிருக்குதுன்னா ஹேட் என்ற ஒரு வார்த்தை நம்ம ஆங்கில மொழியில் பார்க்கும்போது இட் கேரிஸ் a strong meaning. ஒரு பெரிய ஒரு மீனிங் அது கேரி பண்ணுது. என்ன ஒரு மீனிங்னாக்கா, ஹேட்னாக்கா வெறுக்கிறது. யூ ஹேட் சம்ஒன், வெறுக்கிறது. ஆனால் எபிரேயர் மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, the original டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, the word hate
also means second love. Hallelujah. அப்ப இன்றைக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்கனாக்கா who will you love the most? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட ஸ்பவுஸ். ரச்சனை என்ன சொன்னீங்க? ஆண்டவரா? வைஃப். ஓகே, வெரி குட், வெரி குட். பக்கத்தில் அக்கா உட்காந்துருக்காங்க, வெரி குட். ரைட், வைஃப். அப்ப புதுசா கல்யாணம் பண்ணும்போது யாரை நேசிக்கிறாங்க? அநேகமா த மோஸ்ட் வைஃபை, அவங்களோட ஸ்பவுஸை நேசிக்கிறாங்க. அப்ப எபிரேயர் மொழியில ஹேட் என்று சொல்லும் போது இட் மீன்ஸ் செகண்ட் லவ். It doesn't carry the same meaning of how we say hate at this day and age. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருனாக்கா, நீங்க 14வது அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு போயிட்டு படிச்சுக்கொள்ளுங்கள். வசனம் 12லிருந்து 24 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா you will see ஆண்டவர் இப்பதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு வராரு. And when he's going, பின்னாடி அவர் சுற்றிலும் நிறைய பேர்கள், நிறைய ஜனங்கள் அவர் பின்னாடி வந்துகிட்டு இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார்னாக்கா, ஆண்டவருக்கு தெரியும் அவர் பின்னாடி வர ஜனங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்களா. They were people who were only coming behind Jesus. One, அற்புதங்களை அவங்களும் காணணும், அல்லது அவங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதங்களை நடக்கணும்ன்று வராங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, they want to get healed by Jesus. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, they are following Jesus. ஆண்டவரை ஃபாலோ பண்றாங்க. ஆனா எதுக்கு ஃபாலோ பண்றாங்க? They only wanted the benefits of following Jesus. அப்ப the cost of discipleship என்று சொல்லி அந்த sermonல நம்ம பார்க்கும்போது we saw that many of us can be years and years and years Christians seated in the church. But நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? We only come to church. சபைக்கு எதுக்கு வரோம்னாக்கா, only because we want the privileges of being a Christian. We only want the privileges of being a Christian. So திரும்பி இந்த வசனத்துக்கு வருவோமே. யோவான் 14வது அதிகாரத்தில், யோவான் 12வது அதிகாரத்தில் வசனம் 1லிருந்து we see that the people who will come, அந்த ஜனங்கள், இதுக்கு பிறகு ஆண்டவர் பின்னாடி வர ஜனங்களும் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்திருப்பாங்க சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். The people who came behind Jesus were only the people who wanted the benefits of following Jesus. ஆண்டவர் எப்படியா மாறிட்டாருனாக்கா, ஒரு டாக்டரா மாறிட்டாங்க அவங்க கண்களில். ஆண்டவர் எப்படியா மாறிட்டாருன்னா, அவங்களோட கண்களில் ஆண்டவர் ஒரு மேஜிஷியனா மாறிட்டாரு. That is who the people saw Christ to be. So Mary understood something about Christ. மரியாளுக்கு அந்த நேரத்திலே மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. ஆனால் அங்கே சுற்றிலும் ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு they still viewed Jesus only as a teacher, a miracle worker and a guest. Hallelujah. But Mary saw Jesus as a lamb that is heading for sacrifice. மரியாள் எப்படி ஆண்டவரை பார்த்தாங்கனாக்கா, மரியாள் ஆண்டவரை பார்க்கும்போது she saw Jesus, ஆண்டவர் அவரோட உலக வாழ்க்கையை கூடிய சீக்கிரத்தில் முடிக்க போறாருன்ட்டு மரியாள் கண்களில் பார்த்தாங்க. Hallelujah. Hallelujah. Now, ரெண்டாவது பாயிண்ட், எனக்கு 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் படிக்கிறீங்களா? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். Alright, இப்போ கவனித்துக்கொள்ளுங்கள். யூதா இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, ஏன் இந்த பர்ஃப்யூமை நீங்கள் விற்று எதுக்கு நீங்கள் பயிச்சிருக்கலாம் அந்த காசு? could have given it for the poor-ன்ட்டு யூதா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா,
யூதா சொல்கிறது பைபிளை பார்க்காதீங்க, இப்போ பைபிளை படிக்கவே படிக்காதீங்க. இப்போ லாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூதா சொல்கிறது கரெக்டு தானே, கரெக்டு தானே. வாட் ஜூடாஸ் said was correct, ரைட்? அந்த பர்ஃப்யூமை போயிட்டு மரியாள் இப்படி பயன்படுத்தாமல் இருந்திருந்தால், மரியாள் எடுத்து இந்த பர்ஃப்யூமை போயிட்டு வித்திருந்தால் அந்த காசு பணம் என்ன செஞ்சுருக்கலாம், தேவையான ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கலாம். நான் I want to ask you a question. 3 பேர் எனக்கு பதில் சொல்லுங்கள். Who has the most or not who has, எத்தனை 3 பேர் தான், நீங்கள் பட்டுன்னு சொல்லுங்கள். Who has the most expensive perfume? சொல்லுங்கள், அவங்களோட பெர்ஃப்யூமோட விலை சொல்லுங்கள். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன், ஜஸ்ட் ஷவுட் அவுட் த நம்பர். கவலைப்படுறீங்க, சொல்லுங்கள். 200 ரச்சனை, த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் 200, ஷுவர், ஒன்லி 200. ஐ ஷுவர், அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனாலயா? ஆல்ரைட், எனிஒன் எல்ஸ்? 200 ரச்சனை 200. இன்னும் 2 பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன். 50 ringgit, 100 ringgit, Anni? 40 ringgit, 400. Okay, we got 200, we got 400. Some more? Onor ஆளு. One more person, சொல்லுங்க. சொல்லுங்க. Yes, Mervin. How much is your perfume? 800. Felix 800 சொல்றாரு. Alright, அன்னி போயிட்டு வீட்டில் போயிட்டு கவனிக்கணும் எந்த பெர்ஃப்யூம் 800க்கு அண்ணா வாங்கி வச்சிருக்காருன்ட்டு. ஆல்ரைட், பாருங்க, நான் ஒரு வாலிபனாக இருக்கும் போது, இப்பயும் நான் ஒரு வாலிபன் தான். பட் when I was younger, அந்த டைமில் எனக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. என் வாழ்க்கையில் இருந்த ஒரே கமிட்மெண்ட் என்னதுனாக்கா ஃபோன் பில் தான், வெறும் ஃபோன் பில் தான். அப்போ அந்த டைமில் நான் இருக்கும் போது நான் போயிட்டு ஒரு பெர்ஃப்யூம் நான் வாங்கினேன் எனக்கு, ரைட்? அந்த டைமில் I was studying in யூனிதா. யூனிதாக்கு ஏத்தாப்லே என்ன மால் இருக்குது? பேரடைம் மால். அப்போ அவ்வப்பொழுது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போவோம் பேரடைம் மாலுக்கு. அப்போ சும்மா ஒரு கடையில் பூந்து அந்த அன்னைக்கு பார்த்து எனக்கு என் கையில் காசு இருக்குன்ட்டு பூந்து ஒரு பர்ஃப்யூம் வாங்கினோன்ட்டு அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட நான் போய் கேட்டேன். அந்த டைம் I was very young. எனக்கு பர்ஃப்யூம் எப்படி செலக்ட் பண்ணுறது என்ன ஏது கூட தெரியாது எனக்கு. ஸோ சும்மா போயிட்டு அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட கேட்டேன், ஏய், I want to buy a perfume but I don't know what kind of scent I want. எந்த ஒரு சென்ட் எனக்கு வேணும்ன்ட்டு தெரியாதுன்ட்டு சொன்னேன். அப்போ அந்த சேல்ஸ் பர்சன் என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, ஆஹா மாட்டினாடா, இன்னைக்கு ஒரு நல்ல பையன் மாட்டினான்ட்டு என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃப்யூம் என்று சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. நானும் கவுண்டருக்கு வந்து வச்சேன். எவ்வளோ வந்துச்சு அந்த பர்ஃப்யூம்? கெஸ் பண்ணி பாருங்க. 750 ringgit, 750 வெள்ளி. எப்போ? I think I was around 21 years old, so not too long back, okay, not too long back. அப்போ அந்த பர்ஃப்யூம்னா அந்த டைமில் ரொம்ப யோசிக்கல, ஏன்னா அந்த டைமில் எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம், ஏய், இந்த பர்ஃப்யூம் நல்லா இருந்துச்சு, திரும்பி போயிட்டு இந்த பர்ஃப்யூம் வாங்குவோன்ட்டு போய் பார்க்குறேன் விலையை. பர்ஃப்யூம் விலை என்னது? 750 ringgit. அப்போ அந்த டைமில் எனக்கு நிறைய யோசனை வந்துச்சு. ஆஹா, அந்த வயசுலேயே எனக்கு இவ்வளோ காசு இருந்துச்சா? ஆஹா, அந்த வயசுலேயே இந்த காசு வச்சு ஒரு பர்ஃப்யூம் வாங்கினேனா? ஆஹா, அந்த வயசுலேயே இப்படிலாம் வேலை செஞ்சுருக்கேனான்ட்டு. பட் ஸோ யூ சி, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட், இப்போ யூதாஸுக்கு நம்ம பார்ப்போமே திரும்பி. யூதாஸ் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னாக்கா, யூதாஸ் சொல்கிறது மேக்ஸ் சென்ஸ். மரியாள் என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த பர்ஃப்யூமை விற்று அந்த 750 வெள்ளி இருக்குல்ல, அந்த 750 வெள்ளி பர்ஃப்யூம் நான் வாங்காமல் இருந்திருந்தா நான் என்ன செஞ்சுருக்கலாம்? I could have gone and done something with the money. யூதாஸ் இப்போ சொல்கிறாரு, could have gone, நீங்கள் அந்த காசு பணம் எடுத்துட்டு could have gone and given the poor, and given it to the poor என்று யூதாஸ் சொல்கிறாரு. Now, இந்த பர்ஃப்யூம் பற்றி நான் கொஞ்சம் சொல்ல போகிறேன். This perfume was valued at 300 denarii. 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, why was this ointment not sold for 300 denarii என்று சொல்லி. அப்போ 300 denarii, how much is 300 denarii? 300 டினாரி என்று சொல்லும்போது எவ்வளோ 300 டினாரின்னா?
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 300 டினாரிஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு அ பர்சன்ஸ் இயர்லி வேஜ். ஒரு வருஷத்தில் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் 300 டினாரிக்கு சமம். அப்போ இந்த நாளில் நம்ம மலேசியன் கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்தோம்னாக்கா வாட் இஸ் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் அ பர்சன்? 2000 ஆவரேஜ் சேலரி ஆஃப் அ பர்சன். அப்போ 2000 வேலை நீங்கள் வச்சுக்கிங்கனாக்கா, ஒரு மாதத்துக்கு 2000 வேலை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 12 மாதத்தில் எவ்வளோ வரும்? 24,000 வெள்ளி. 24,000 ringgit, 24,000 வெள்ளி. அப்போ இந்த 300 டினாரி என்று சொல்லும் போது திஸ் டே அண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவலன்ட் டு 24,000. ஆனால் நீங்கள் இன்ஃப்ளேஷன்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே இந்த பர்ஃப்யூம் பற்றி நான் பகிர்ந்து ஐ ஹேவ் ப்ரீச்ட் அபவுட் திஸ் சர்மன் பிஃபோர். அண்ட் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அந்த வேல்யூ இன்ஃப்ளேஷனோட நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 50,000 வெள்ளிக்கு சமம் நம்மளோட காசுக்கு இந்த நாளில். பட் டுடே இட்ஸ் ஈக்குவலன்ட் டு 24,000 ringgit. ஹல்லேலூயா. 24,000 வெள்ளி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? காடிக்கு டிபாசிட் போட்டுடலாம், வீடுக்கு நம்ம ஒரு டிபாசிட் கட்டிடலாம், நம்மளோட லோனை நம்ம அல்லது நம்மளோட டெப்ஸை நம்ம கொஞ்சம் சாத்தி வச்சிடலாம். ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த பர்ஃப்யூம் தட் மேரி யூஸ்ட் ஓவர் ஹியர் இஸ் ஸோ ஹியூஜ். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ நைஸ் பர்ஃப்யூம், திஸ் இஸ் someone's life savings being poured out. இது சும்மா ஒரு நல்ல பர்ஃப்யூம்ட்டு இல்லை. This was something meaningful to Mary that was poured out. ரெண்டாவது பார்க்க போகிறோம், நம்ம இந்த நாளில் நம்ம பர்ஃப்யூம் என்று பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி வரும்? பர்ஃப்யூம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் பம்மோட வரும், கரெக்டா? ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் யூ ரீட் த வேர்சஸ் அகெயின், யூ கேன் கோ ஹோம் அண்ட் ரீட், it will say that it's a very 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 expensive perfume. And அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பியோர் நாட் என்று இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் பியோர் நாட் என்று வசனத்தில் போட்டிருக்கோம். மேட் அவுட் ஆஃப் பியோர் நாட், which means that this perfume was an import perfume back then. So it was in a jar, sealed. சீல் பண்ண ஒரு ஜாரில் இருந்துச்சான். அப்போ இந்த சீல் பண்ண ஜாரை நீங்கள் ஒரு வாட்டி திறந்துட்டீங்கன்னாக்கா என்ன செய்யணும்? இந்த பர்ஃப்யூமை நீங்கள் பைத்து முடிக்கணும். அப்போ மரியாளோட வர்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா, மரியாள் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, மரியாள் எப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறாங்களோ, மரியாள் எப்படி how much she loved Jesus was that she opened up her yearly savings. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்ஃப்யூம் இஸ் ஈக்குவலன்ட் டு வாட் தெரியுமா? இந்த பர்ஃப்யூம் அவங்களோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா இட்ஸ் அ லைஃப் சேவிங்ஸ் ஃபார் தெம். முதலாவது. ரெண்டாவது வந்து டவுரி தெரியுமா உங்களுக்கு? டவுரி தெரியும் தானே? திஸ் பர்ஃப்யூம் இஸ் ஈக்குவலன்ட் டு டவுரி அட் தட் டைம். மூன்றாவது, மரியாளுக்கு என்ன தெரியுமா இந்த பர்ஃப்யூம் இருந்திருக்கும்? என் குடும்பத்துக்கு திடீர்னு ஏதாச்சும் ஆபத்து அவசரம் வந்துச்சுனாக்கா இந்த பர்ஃப்யூம் நான் போய் விற்றுட்டு என்ன செய்வேன்? என் குடும்பத்தை நான் பார்த்துக்கொள்வேன். ஸோ யூ see, this perfume meant so much for Mary. டவுரியாக இருந்திருக்கலாம், ஃபேமிலி சேவிங்ஸாக இருந்திருக்கலாம், அல்லது அவங்களோட சொந்த சேவிங்ஸாக இருந்திருக்கலாம். பட் மேரி லவ்ட் ஜீசஸ் ஸோ மச். மரியாள் எப்படி ஆண்டவரை நேசிச்சாங்கன்னா, அவ்வளோ நேசிச்சு மரியாள் என்ன செஞ்சாங்கனாக்கா, ஷீ கேவ் இட் ஆல் ஃபார் கிரைஸ்ட். அப்போ அந்த பர்ஃப்யூம், அந்த அலபஸ்டர் ஜார்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த அலபஸ்டர் ஜாரை திறந்துட்டோன்னே மரியாள் வந்து கொஞ்சமாக எடுத்து பாய்க்க முடியாது, அல்லது பாதி எடுத்து பாய்க்க முடியாது. ஏன்? அந்த பர்ஃப்யூம் வீணாயிரும். அப்போ மரியாள் திறந்தாங்கனாக்கா she has to use all of the content of it. அப்போ அந்த அளவுக்கு மரியாள் ஆண்டவரை நேசிச்சாங்க. ஆனால் மறுபடியும் 5வது வசனத்துக்கு வருவோம். பட் யூதாஸ் சொன்னது கரெக்ட் தானே? Why wasn't it sold and given to the poor? 24,000 வெள்ளி நம்ம ஊர் காசுக்கு. இப்போ 24,000 வெள்ளி நம்ம விற்று போயிட்டு நம்ம இஃப் யூ ஹவ் கிவன் டு த புவர், ஏதாச்சும் அவங்க சாதிச்சிருப்பாங்க.
But what happens over here? என்ன ஆகுதுனாக்கா யூதாஸ் வந்து he's reducing the worship that is meant for Christ. யூதாஸோட கண்கள்லேருந்து பார்க்கும்போது worship ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வந்து யூதாஸ் எப்படி பார்க்குறாருனாக்கா லாஜிக் பார்க்குறாரு அல்லது ப்ராக்டிகாலிட்டி பார்க்குறாரு. ஆனால் மரியாள் கண்களில் மேரி ஒன்லி எக்ஸ்பிரஸ்ட் worship. மரியாள் கண்ணில் வெறும் ஆண்டவரை நேசிக்கிறதும் வெறும் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணுறதும் வெறும் ஆண்டவருக்கு ஒரு முழு சாக்ரிஃபைஸாக இருக்கிறதுக்கு தான் மரியாள் விரும்புனது. You see, worship doesn't make sense to the world. நிறைய பேர்கள் இன்றைக்கு வாலிபர்கள் நிறைய நேரத்தில் இந்த this day and age we tend to drift away very easily. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரு சுலபமான காரியம் கிடையாது. It's not easy to be in this world. We drift very easily. நிறைய நேரத்தில் நம்மளோட சபையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே என்ன இருக்கும் நம்மளோட சபையில்? ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடே எக்ஸ்டெண்டட் ப்ரேயர் இருக்கும். 2வது வாரம் என்ன இருக்கும்? நத்திங். 3வது வாரம் அப்பாயிண்டிஸ் மீட்டிங். 4வது வாரம் செல் குரூப். அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வாலிபர்களாக இருந்துக்கிட்டு அல்லது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா கூட சரி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஃப்ரைடே நைட்டு நான் சர்ச்சுக்கு போகணும். என்ன சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு? ஏய் ஏன்டா சர்ச்சுக்கு போகிற? ஏய் வாடா எங்கே போகலாம்? ஃப்ரைடே நைட். என்ன நைட்டு சொல்லுங்கள்? ஃப்ரைடே நைட் எங்கே கூப்பிடுவாங்க? someone said something, tell. பார்ட்டி நைட்டுன்னு கூப்பிடுவாங்க ஃப்ரைடே நைட். அல்லது ஃப்ரைடே நைட் தான் போயிட்டு ஏய் வாடா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வேலை செஞ்சுட்டோண்டா கஷ்டப்பட்டுக்கிட்டு, வாடா ஃப்ரைடே நைட் போயிட்டு சாய் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலான்ட்டு கூப்பிடுவாங்க. எங்கே? ஃப்ரைடே நைட். You see, worship doesn't make sense to the world. ஆண்டவரை ஆராதனை செய்கிறது இந்த உலகத்துக்கு வந்து they can't make sense of it. But you and I make sense of worshiping the true and living God. Hallelujah. நான் முடிக்க போகிறேன். 7வது 8வது வசனம் எனக்கு படிக்கிறீங்களா? அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். Now you see, it's very beautiful. மிக பியூட்டிஃபுல்லானது. ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கு நம்மளோட ஆங்கில சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்போதும் ஏதாச்சும் நான் பிளான் பண்ணேனாக்கா இஃப் எனி திங் ஐ பிளான் ஃபார் த சர்ச் நான் என்ன தெரியுமா யோசிப்பேன்? பவுல் இந்த காலத்தில் இருந்தார்னாக்கா நம்ம சபைக்கு பவுல் என்ன சொல்வாருன்ட்டு யோசிப்பேன். ஹல்லேலூயா. பவுல் இந்த காலத்தில் இருந்தாருனாக்கா தெரியும் தானே எந்த பவுல்? உங்கள் வீடு நேபர் கிடையாது. எந்த பவுல்? வேதத்தில் இருக்கிற பவுல். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் பால் இஸ் ஸ்டில் ஹியர், ஏன் சபைக்கு பவுல் என்ன சொல்வாருன்ட்டு யோசிப்பேன். அப்போ நிறைய நேரத்தில் போதகர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் இன்றைக்கு வந்து சொல்கிறாரு, ஒரு சாட்சி சொல்கிறாருனாக்கா நம்மளோட வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்வார்? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மரியாள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா லீவ் ஹர் அலோன். ஆண்டவர் மரியாளோட ஆக்ஷன்ஸை, மரியாள் இந்த பெர்ஃப்யூமை ஒடித்து ஆண்டவரோட பாதங்களை கழுவி அவங்களோட தலைமயிரினால் ஆண்டவரோட பாதங்களை தொடைத்து விட்டு when she wiped the feet, when everyone criticized it, ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு? leave her alone. Jesus defended the actions of Mary. அங்கே என்ன சொல்கிறாருனாக்கா leave her alone so that she may keep it for the days of my burial. இப்போ பாருங்க, இஃப் நான் அந்த டைமில் சீஷர்கள் கூட உட்காந்துருந்தேனாக்கா இந்த வசனம் அல்லது இந்த வார்த்தை ஆண்டவர் ஏன்ட்ட சொல்கிறாருனாக்கா லீவ் ஹர் அலோன், அது விட்டுருங்க. 2வது பாகம் she has kept this for the day of my burial என்று சொல்லும் போது நான் என்ன தெரியுமா யோசிச்சிருப்பேன்? நான் பட்டுண்டு உஷாராகிருப்பேன்.
எதுக்கு உஷாராக இருப்பேன் சொல்லுங்கள்? திடீர்னு இன்றைக்கி வருஷா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது வருஷா சொல்லுது, அண்ணே ஐ வில் see you in heaven soon என்று சொல்லுதுன்ட்டு வச்சுக்கிங்களேன். கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை எங்கே சந்திக்கிறேன்? பரலோகத்தில் சந்திக்கிறேன்ட்டு சொல்லுதுன்ட்டு வச்சுக்கிங்களேன். வருஷா வந்து உங்கள்கிட்ட சொல்லுதுன்ட்டு வச்சுக்கிங்களேன். நீங்கள் என்ன யோசிப்பீங்க சொல்லுங்கள்? கவலைப்படாதுங்க, சொல்லுங்கள். வாட் will you think? காலையில் நான் இதே கேள்வி கேட்டேன். some of them answered, ஐயோ வருஷா வந்து தூக்கி மாற்றி போகுதுன்ட்டு சொன்னாங்க ஒரு ஆள். ரெண்டாவது ஆள் என்ன சொன்னாங்கனாக்கா, ஐ வில் பி சேட் ஃபார் வருஷாக்கு வந்து நான் சோகமாக இருப்பேன். மூன்றாவது ஆள் சொன்னாங்க, ஓகே வருஷா டெல் மீ ரெடி, ஐ வில் ஜஸ்ட் பி ரெடி ஃபார் இட். ஆனால் ஒரே ஒரு ஆள் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரே ஒரு ஆள் சொன்னாங்க, I will go and talk to Varsha to see what she is going through. நான் என்ன செய்வேனாக்கா, வருஷா கிட்ட நான் போய் பேசி அவங்க என்ன கடந்து போகிறாங்கன்ட்டு நான் பேசுவேன். ஸோ யூ see இந்த 7வது வசனம் திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2வது கட்டணத்தில் 7வது வசனத்தில் leave her alone so that she may keep it for the day of my burial என்று சொல்லும் போது நான் என்ன தெரியுமா யோசிச்சிருப்பேன்? ஆஹா, இவர் தானே ராஜாவாக ஆக போகிறாரு, இவர் தானே நம்மளை இந்த கஷ்டமான உலகத்திலேருந்து நம்மளை தூக்கி வர போகிறாரு. If you go back to the sermon where I preached about the cost of discipleship, I would have said that, Jesus was always going against the Roman rules and the Roman Empire. அப்போ எல்லார் கண்களுக்கும் என்னவா இருந்திருக்கும்னா, ஆண்டவர் ஒரு புதிய ஒரு உலக சிருஷ்டி, he is going to rule the world. ஆண்டவர் புதுசாக இந்த உலகத்தை அவரை ரூல் பண்ண போகிறாருன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 7வது வசனம் 2வது கட்டணம் படிக்கும்போது when it said so that she may keep it for the day of my burial, நான் அந்த கட்டத்தில் நான் அங்கே இருந்தேனாக்கா ஆண்டவர்கிட்ட கூட பட்டுன்னு என் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், இவர் தானே ஒரு நாளைக்கு ராஜாவாக ஆக போகிறாரு, ஏன் திடீர்னு இவர் அவரோட சாவு பற்றி பேசுகிறாருன்ட்டு யோசிச்சிருப்பேன். அது நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டிருப்பேன். The key here is she was Marial ஆண்டவரோட பரியலுக்கு அவங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. She understood the cross. Marial வந்து she understood the cross before the cross happened in her life. Meanwhile அங்கே இருந்த ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீஷர்களுக்கு வந்து புரியல என்ன ஆக போகுதுன்ட்டு. அங்கே சுற்றி இருந்த ஜனங்கள் வந்து ஓசானா ஓசானான்ட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது ஒன்றும் கொஞ்ச நாளில் என்ன செய்ய போகிறாங்க, யாரெல்லாம் ஓசானா ஓசானான்ட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்களோ கொஞ்ச நாளில் அவங்க அதே ஆள் என்னவா மாற போகிறாங்க, ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாக நிற்க போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அடுத்த வாரம் நம்ம பாம் சண்டே கொண்டாட போகிறோம். We are going to see Jesus entering through Jerusalem. We are going to see the crowd shouting and praising God.